கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளைக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கண்ணுடைய ஜோமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க, நீ ஆசீர்வதிங்க, பலத்த கரிகளை செய்யுங்க. நீ அப்படியா செய்யப்படுவதற்கு நன்றி செலுத்துவேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதில் 19 அப்படி சொல்லுது பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 புஸ்தகங்களை கொண்ட இந்த தீர்க்கதரிசன வசனத்தை என்ன சொல்லுவாங்களா, குட்டி வேதாகமம். ஆமாம், இந்த பைபிளும் 66 புஸ்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துலேயும் 66 புஸ்தகங்கள் இருக்குது. இந்த இடத்துல முந்தினவைகளை நான் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்யும்படி என் ஆண்டவர் விரும்புகிற அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த காலையில் சொல்லுவது புதிய காரியம். ஆமே சோத்திரம். ஒரு வாழ்க்கையில் ஆமே சில காரியங்களை யோசித்து கொண்டே, அந்த பழைய காரியங்களை யோசித்து கொண்டே, அந்த பிற தேவையில்லாத காரியங்களை யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆமே என்னமோ எதுவுமே செய்ய தோணும். அந்த காரியங்களுக்கு மறுபடியும் சிந்தையை வந்துகிட்டே இருக்கிறத ரொம்ப நாளும் வச்சு அந்த மனிதர் வந்து இந்த வியாதி என்னை மறுபடியும் இந்த பாறை என்னை மறுபடியும் இந்த கடன் பிரச்சனை, இந்த நபர் என்னை பேசும் பொழுது இந்த சிந்தை எனக்கு வந்துகிட்டே இருக்க சொல்ல. இல்லை இந்த காலை நேரத்தில் ஆண்டு சொல்றார், ஆமே சொல்ல, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். அது கீழே போட்டுருக்க இந்த 10ஆம் வசனத்தில் அப்போ வனாந்திரங்களை வழி என்ன, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்கணும். வனாந்திரத்தை வழி தெரியுமா? எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். வனாந்திரத்தில் ஆமாம் எல்லாமே வனாந்திரமாக வாழ்க்கை விழுகிற வனாந்திரமாக இன்றைக்கு உங்கள் வனாந்திரங்களை ஆமே புதிய காரியத்தை ஆண்டவர் செழிக்க பண்ணுகிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். நீங்கள் எதை குறித்ததான ஆமே சோத்திரம் கவலையோடு கூட கண்ணோடு கூட அப்படிப்பட்ட பாரத்தோடு கூட நீங்கள் இருக்க தேவையில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆறுனுடைய கோலை துளிர்க்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ண போகிறார். உங்கள் தொழிலை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். அதே மாத்திரமல்ல ஊழியத்தையும் கர்த்தர் துளிர்க்க பண்ணி ஆமே மேன்மையாக வைக்க போகிறார். நீ முந்தினவில் இது இப்படித்தான் இருக்குமோ, நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ, நம்ம இப்படியே இருந்துருமோ, நம்ம குடும்பம் இப்படியே இருந்துருமோ, ஆமே நம்முடைய பொருளாதாரம் இப்படியே நம்ம தேவையை சந்திக்காமல் பயங்கரமான விலைவாசி எல்லா இடத்துலையும் பயங்கரமாக இருந்துச்சு, நம்ம என்ன குடும்பத்தை நடத்த முடியலையேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா, தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தை கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆமே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, இருந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் ஆக்கி, அவன் நினைச்சு கூட பார்க்காதபடிக்கு கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றின ஆண்டவர். வனாந்தரமாய் இருந்த தாவீதை ஆமே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றின ஆண்டவர். இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது இன்றைக்கே செய்வார். எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆண்டுடைய கரத்தலை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் நாடும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் சொல்ல பூர்வமானவர்களை அதாவது சிந்திக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். எதை நினைக்கணும்? ஆண்டவர் செய்த அற்புதத்தை என்ன பண்ணணுமா நினைக்க வேண்டும். ஆண்டவர் செய்ய அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறத நாம் நினைக்க வேண்டும். மீகா 7:15 சொல்லுகிறது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கிற ஆண்டவர். ஆண்டவர் செய்த நம்மளோட நன்மைகளை நம்ம நம்ம நினைக்கணும், அதை நினச்சி பார்க்கணும். அதை நான் ஆண்டவர் இவ்வளோ நாள் உங்களுக்கு செஞ்சிருந்தார், இவ்வளோ நாள் நடத்தி வந்தார், இவருடைய ஏந்தினே சுமந்து தாங்கி தப்புவித்த ஆண்டவர் இனியும் உங்களை தப்புவிக்க என் தேவன் வல்லமையுடைய தேவன். அவர் வனாந்தரங்களிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே கர்த்தங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அதிலே 43:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும்.
அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே எல்லாமே கர்த்தரை கனம் பண்ணி கொண்டிருக்கிறது. கோட்டான் குஞ்சுகளும் வலு சிற்பங்களும் ஆமே. இந்த காலை வேளை நீங்க கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒருவேளை மனம் சலித்து போயிருக்கிறீங்களா, அதிலே போட்டுக்கு பாருங்க. சோத்திரம் 22ஆம் வசனம் போட்டுக்கு பாருங்க. 43:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே சோதரம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை மனம் கசந்து இருக்கிறீங்களா, மனம் சலித்து போயிருக்கிறீங்களா? ஜோமனு ஒன்றும் நடக்கிற பொழுத, நான் உண்மையாக இருந்து நடந்த ஒன்றும் நடக்கல பொழுத இல்லை பிள்ளைகளே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். முந்தினவன் நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்க வாழ்க்கை வனாந்தரங்களை கர்த்தர் செழிக்க பண்ண போகிறார். ஆமே. நீங்கள் துதி செய்யும் விழும்பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து, ஆண்டவரே நான் முந்தின காரியங்களை இப்படிப்பட்ட நினைக்க மாட்டேன்ப்பா, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ உயர்வுகளை அவைகளே நான் சிந்தித்து கொண்டிருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை கழுகு போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர். எந்த காலம் சலித்து இருக்கிறீங்க, அதெல்லாம் சலித்தவன் தூக்கி தூர போட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போற அந்த விசுவாச அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமே. நம்ம கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆமே. சோதரம். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீங்களே. ஆமே. நான் புதிய காரியத்தை செய்ய போற வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னீங்களே. யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. அருமையான பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஓ ஹாலே லூயா, அவரை நோக்கி நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், உன் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், உன் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், உன் தொழிலை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், உன் ஊழியத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், உன் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய. யாக்கோபே, நீ வேறொன்றுவாய், நீ பூத்து காய்த்து கனிதந்து ஆமே சொல்ற அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் பிள்ளைகளே. ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. ஆண்டவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய காரியம் செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே, புதிய காரியம் செய்வேன் என்றாரே.